என்னடா வாழ்க்கை இது எல்லாமே தப்பா போகுதே, நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்குதே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இந்த உலகம் உங்களுக்காக ஆப்போசிட்டா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. டோன்ட் வரி, இந்த வீடியோ உங்களுக்காக தான். யூனிவர்ஸ் உங்களுக்கான சீக்ரெட்டை இந்த வீடியோவில் அனுப்பி வச்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த உலகம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படலைங்க. இந்த உலகத்தில் நீங்கள் தனியாக தெரியணுன்ட்டு யூனிவர்ஸ் நினைக்குது. அதனால தான் இந்த கூட்டத்துல இருந்து தனியாக உங்களை பிரித்து வைக்குது. உங்களுக்கானதை உங்ககிட்ட கொண்டு வரணுன்ட்டு அது ரொம்ப ட்ரை பண்ணுது. எல்லாமே உங்களுக்கு எதிராக நடந்தால் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போகிறீங்க. ஐயோ, நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது அப்படின்னு. ஆனால் இந்த கஷ்டங்கள் வரனால நம்மளுக்கு தப்பே இல்லைங்க. இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு இல்லைன்னு இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்ல வருது. இதை விட ஒரு பெரிய மிராக்கிள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்றத சிம்பாலிக்காக காமிக்குது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வழிகளை யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டுதுங்க. யூனிவர்ஸ் நம்மளுக்கு சொல்ல வேண்டியதை டைரக்டாக சொல்லாதுங்க, இன்டைரக்டாகவும் சொல்லலாம். அதாவது யார் மூலமாகவும் சொல்லலாம். ஏதோ ஒரு விலங்குகளோ ஒரு பறவைகளோ ஏதோ ஒரு இயற்கை வழியாக கூட சொல்லலாம். இயற்கை வழின்னா மலைச்சாரலாகவும் மலையாகவும் ஒரு காற்றாகவும் வந்து சொல்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு இமேஜின் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் கண்டிப்பாக நடக்கும். எப்பயுமே நம்ம பாசிட்டிவாக பேசணும். எப்பயுமே பாசிட்டிவாக தாங்க பேசணும். நம்மளோட நல்ல எண்ணங்கள் நம்மளை சுற்றி நல்லவையாகவே மாற்றும். இப்போ நம்ம நெகட்டிவாக நம்ம பேசுகிறோம், நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மளை சுற்றி இருக்கும். நேற்று என்ன நடந்துச்சு, இது நேற்று நம்மளுக்கு கெட்டது நடந்துச்சுன்னா அந்த கெட்டதை தான் இன்றைக்கும் நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இவங்க கெட்டது தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் நம்மளுக்கு கெட்ட விஷயங்களாகவே கொடுக்கும். அதனால் எப்பயுமே நம்ம நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கணும். நம்ம நல்ல எண்ணங்கள் இருந்தால் நம்மளை சுற்றி எல்லாமே நல்லவையாக இருக்கும், நல்ல உறவுகள் கிடைக்கும். அதனால் எப்பயுமே நல்ல வைப்ரேஷனாகவே இருக்கணும். எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். நேற்று ஒரு கெட்டது நடந்துருச்சு. அந்த கெட்டதை நீங்கள் நேத்தோட மறந்துட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். ஆனால் அந்த கெட்ட விஷயத்த திருப்பி இன்றைக்கும் ரீகால் பண்ணுவீங்க. இந்த விஷயம் இப்படி நம்மளுக்கு நடந்துருச்சே, நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் இப்படியே தான் நீங்கள் யோசிப்பீங்க. நம்மளோட ஃப்யூச்சரில் நடக்கிற மிராக்கிள்ஸை நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம். நம்மளுக்கு என்ன தேவைகள் இருக்குன்றதையே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும். அதையே நம்ம யூனிவர்ஸ்ட்டை கேட்க மாட்டோம். நம்மளுக்கு நடந்த கெட்ட விஷயங்களை பற்றியே நம்ம அதிகமாக பேசுகிறனால நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு வேணுன்றதை யூனிவர்ஸ்க்கு தெரிவிக்கிறதே கிடையாது. அதனால தான் யூனிவர்ஸ் நம்மளுக்கு கெட்ட விஷயங்களை அதிகமாக அனுப்புது. நம்ம நல்ல விஷயங்களை பற்றியே அதிகமாக யோசித்தோம்னா நம்மளுக்கு அதிகமான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நேற்று யாரோ உங்களை திட்டாங்களோ வஞ்சிட்டாங்களோ இல்லை ஏதோ யாரோட சண்டை போட்டுட்டீங்க. அது வந்து நேற்றே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணிங்கன்னா அதை பற்றியான தாட்ஸ் மட்டுமே உங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும் அப்படின்றத என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? என்னைக்கோ ஒரு நாள் நினச்சி பார்ப்பீங்க. அதுக்கடுத்து அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கவே மாட்டீங்க. அதையே பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான வழிகள் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் என்னென்ன தேவைகள் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. யோசிக்க ஆரம்பிச்சிங்கனாலே அதற்கான வழிகள் உங்களுக்கு கதவை திறக்கிற மாதிரி அதற்கான வழிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எப்பயுமே கன்ஃபியூஷனாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. இது நடக்குமோ நடக்காதோ அப்படின்றத நினைக்கவே கூடாது. இந்த விஷயம் நடந்தால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு அதோட ப்ளூஸ்டாப் வச்சுட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே இருந்தாலும் நம்மளை தேடி கண்டிப்பாக வரும். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்தால் எனக்கு நல்லா இருக்கும் ஆனால் நடக்குமா அப்படின்னு நினச்சிங்கனாலே அந்த இடத்துலையே உங்களுக்கு ஆச்சரியக்குறி வந்துடும். அதனால் நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு கன்ஃபியூஷனாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப எந்த ஒரு செயலையும் செய்கிறப்ப இப்போ சமைக்கிறப்பே பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் சமைங்க, அந்த குழம்பு நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோ நம்ம நல்லா வச்சுருக்குமோ அப்படின்னு நீங்கள் ஒரு பதட்டப்பட்டுகிட்டே செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் கண்டிப்பாக வரும். அதனால் எந்த ஒரு செயலையும் செய்கிறப்ப பதட்டம் இல்லாமல் செய்யணும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட வாழ்க்கையில் மிகவும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பொறுமை தான்.
ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம அமைதியாக இருந்துட்டு அதுக்கடுத்து நம்ம அதுக்கு சொல்யூஷன் தேடணும். தப்பே பண்ணலைனாலும் பொறுமையாக இல்லாதனால அந்த தப்புக்கு நம்ம தான் காரணம் அப்படின்ற குணங்கள் நம்மளுக்கு வந்துடும். சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர்னு கூட சொல்ல முடியாது, பல பேர் கஷ்டம் வந்துச்சுன்னா அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. ஐயோ! நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு, நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்திருக்கு, மற்றவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நம்மளுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் அப்படி இருக்காங்க, நம்மளுக்கு மட்டும் கடவுள் இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குறாரே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாதுங்க. அந்த கஷ்டங்கள் வந்துச்சுன்னா அந்த கஷ்டங்களை தாண்டி நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணணும். அதை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிளே நடக்கும். எப்பயுமே நம்மளோட லைஃப் வந்து எப்படி இருக்கும், நம்மளோட எனர்ஜியை வச்சு தாங்க இருக்கும். நம்மளோட எனர்ஜி வச்சு தான் இந்த உலகமே இயங்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த உலகமே நம்மளோட எனர்ஜினால தான் இயங்குது. உங்களோட எண்ணங்கள் பியூராக பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஹையான வைப் கிடைக்கும். அதாவது உங்களுக்கு நல்ல வைப்பாக கிடைக்குங்க. எப்பயுமே பிரபஞ்சத்துக்கு எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாதுங்க. எல்லாருக்கும் எல்லாமே ஒரே விதமாக தான் கொடுக்கும். நம்ம தான் நினைக்கிறோம் நம்மளுக்கு மட்டும் கடவுள் இவ்வளோ சோதிக்கிறாரு, நம்மளை மட்டும்தான் கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. எல்லாரோட செயல்களும் அவரவர எண்ணங்களை பொறுத்தே தான் இருக்குது. உங்கள் எண்ணங்கள் வந்து நல்லதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். அது மட்டும் இல்லை, உங்களை சுற்றி எல்லாமே நல்ல வைபாகவே கிடைக்கும். உங்களுக்கு அன்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எல்லார்ட்டையுமே அன்பாக இருப்பீங்க. உங்களை சுற்றியும் எல்லாரும் உங்ககிட்ட அன்பாக இருப்பாங்க. அதே இதுதான் பணமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு பணம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு தானாகவே பணம் சேர தொடங்கும். அது எப்படின்னா கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு பணம் பெருகும் என்ற ஒரு சிந்தனையும் உள்ளது. இப்போ நீங்கள் அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கிறப்ப உங்களை சுற்றி ஒரு பட்டர்ஃப்ளையோ இல்லை உங்களை சுற்றி ஒரு பேர்ட்ஸோ வந்துச்சுன்னா நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா? யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு எப்போயுமே சப்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்கணும். ஆனால் அதை பற்றி நிறைய பேர் இது வந்து நேச்சுரலாக நடக்கிறது தானே, நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆறுதல் கொடுத்துச்சுன்னா நீங்கள் மற்ற நேரத்துலையும் நீங்கள் எங்கே நின்றீங்களோ அங்கே நின்று பாருங்கள். உங்களை சுற்றி பட்டர்ஃப்ளையோ இல்லை ஏதோ ஒரு பறவையோ வருதான்னு கேளுங்க, கண்டிப்பாக வரவே வராது. ஏன்னா யூனிவர்ஸோட உதவி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரியும். கஷ்டப்படுறப்ப யூனிவர்ஸ்கிட்ட நீங்கள் கேளுங்க, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஆனால் நீங்கள் வந்து இந்த பர்சன் தான் பண்ணணும், இந்த மாதிரி இவ்வளோ பணம் தான் வேணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்லாம் போடக்கூடாது. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துருச்சுன்னா எனக்கு இந்த கஷ்டம் சரியாகணும், அது ஏதாவது ஒரு வழியில் இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் யூனிவர்ஸ்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சந்தர்ப்பத்தையும் அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். யார் மூலமாகச்சும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த உதவி கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்றது நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக என்னோடய வாழ்க்கைகள் மாறும் அப்படின்னு நீங்கள் மனசார நினைக்கணும். எண்ணம் எப்போவுமே நல்லதாகவே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளை சுற்றி எல்லாமே நல்லது நடக்கும். எல்லா நாளுமே நல்ல நாளாக நம்ம நினைக்கணும். இன்றைய நாள் இது எனக்கான நாள் அப்படின்னு நீங்கள் நினச்சாதே போதுங்க, உங்களை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேட் கிடைக்கும். யூனிவர்ஸ் நீங்கள் கஷ்டப்படுறப்ப உங்களை வாழ்க்கையை மாற்றுறதுக்கு அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுங்க. அதை நம்ம கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மிராக்கிள் நடக்கும். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் யாரோடையும் பேசாமல் அமைதியாக சைலண்ட்டாக இருந்தாலே போதுங்க, நம்மளோட பாதைகளை நம்மளுக்கே தெரிய வரும். பகல் கனவு காணா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பகல் கனவு காணா அதுவே ஒரு சில நேரம் பலருக்கு பழிச்சிடும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு காலத்தில் அவங்களுக்கு அதே மாதிரியான வாழ்க்கைகள் அமைஞ்சிரும். அதனால் எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் கனவு காணணும். அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக நடக்கும். என்றைக்கோ ஒரு நாள் என்னோடய வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. ராஜுன்ற பையன் இருக்கான். அவங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை, நல்ல ஜாப்பு, நல்ல சம்பளம், அது மட்டும் இல்லை நல்ல பொசிஷனில் இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு கவலை தாங்க. என்ன கவலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்பில் போகணும்னு ஆசை. ஆனால் அவங்களோட
சுச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நியூஸ் பேப்பர் பார்க்குறப்ப குரூப் 2ல் இத்தனை பேர் பாஸ் ஆகிட்டாங்க, குரூப் 1ல் இப்படி பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம போகாமல் விட்டுட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவரோட வாழ்க்கையிலையும் ஒரு திருப்பம் நடந்துச்சு. என்ன திருப்பம்னு பார்த்தீங்கன்னா, அவர் கம்பெனி பயங்கர லாஸ் ஆயிடுச்சு. அதனால் கம்பெனியை மூடணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவருக்கும் கம்பெனி மூடுனா வேலை இல்லை, என்ன பண்ணுறது, ஐயோ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் போயிடுச்சு, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஃபோனை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, இப்படி கவர்மெண்ட் ஜாபுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எங்கள் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 20 பேர்த்துக்கு நாங்கள் 50% ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் சரி நம்மளும் அப்ளை பண்ணுவோம், நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம இது நாள் வரையும் சம்பாதிச்சதில் கொஞ்சம் காசு தானே செலவு பண்ண போகிறோம், அதில் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் ஜாப்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோர்ஸில் ஜாயின் பண்ணி படித்து பாஸ் ஆகிட்டார். பாஸ் ஆகிட்டு அவரும் நல்ல போஸ்டிங்கில், ஹை போஸ்டிங்கில் கவர்மெண்ட் ஜாப்பில் போயிட்டார். இது அவர் நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற எண்ணமே அவர் மனசில் அப்போ இல்லை. ஏன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தார். அந்த காசை வச்சு செலவு பண்ணி படித்து நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு மன உறுதியாக இருந்தார். அவர் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்பை பார்க்குறப்பெல்லாம் நம்ம போகலையேன்னு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கவலைகளுக்கான வழிகளை தான் பிரபஞ்சம் இவருக்கு கொடுத்துருக்கு. அப்போ நம்ம எப்பயுமே நம்மளுக்குள்ள வழிகள் கவலைகள் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு கஷ்டப்பட்டு பயப்படக்கூடாது. இந்த கவலைகள் நம்மளுக்கான ஒரு வழியை காட்டும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நினைக்கணுங்க. நம்மளோட சுற்றி எப்பவுமே யூனிவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்பணும். நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற பயமே இருக்கக்கூடாது. இப்போது ராஜுவோட வாழ்க்கையில் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ராஜுவோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. நிப்பாட்டணுன்னு என்ன செய்கிறாங்க, அப்செட் ஆகி எனக்கு மட்டும் இப்படி வேலை போச்சே, என் கூட படித்தவங்களாம் நல்லா இருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேனே அப்படின்னு டெய்லியும் அதையே நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களால நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை. இதையே யோசிக்கிறனால அவங்கள சுற்றி இதே மாதிரியான விஷயங்களே நடக்குது. எந்த ஒரு இன்டர்வியூ போனாலும் அந்த இன்டர்வியூவில் அவங்க செலக்ட் ஆகலை. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல கான்ஃபிடென்ட் இல்லை. நம்ம வின் பண்ணிடுவோம், நம்ம இந்த பொசிஷனுக்கு போயிடுவோம் அப்படின்னு அவங்க நினச்சி கூட பார்க்கல. இந்த இன்டர்வியூ போனாலும் எப்போ இருந்தாலும் நம்மளுக்கு புட்டுக்கிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா இன்டர்வியூலும் அவங்களுக்கு புட்டுக்குச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது எதனால்? அவங்க அதிகமாக அதை பற்றியே யோசிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது. நீங்கள் எந்த மாதிரி யோசிக்க போகிறீங்கன்னு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.